இல்ல விஜயை பொறுத்தளவுல, அவரு இந்த மாதிரியான வளர்க்கப்பட்டது தான் தவறா? அவருடைய வளர்ப்பு தான் பிரச்சனையா? இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு, அது அரசியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பல்வேறு பிரச்சனைகள நம்ம அன்றாடம் பேசிட்டுருக்கோம். கூட்டங்கள்ல வந்து மக்கள சரியாக இது பண்ணல அவர்களுடைய ஆமா, தொண்டர்கள்ல. பல்வேறு இறப்புகள் ஆமா. நடந்துட்டுருக்கு. சொந்த வாழ்க்கையில வந்து இப்ப விவாகரத்து. அதில ஒரு முடிவு எடுக்கல. மனைவிய திட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியும் இவர் எதுவும் பேசல, கண்டுக்கல. அப்ப இதற்கெல்லாம் காரணம் வந்து இவர் இப்படி வளர்க்கப்பட்டாரா? இப்படி தான் வளர்ந்துருக்காரு. வந்து இப்போ கூட ஒரு அப்பா வந்து பிஸியான டைரக்டர். ம். அம்மா வீட்ல இருப்பாங்க. இவரு போவார் நடிக்க ம். படிக்க போயிருவார். பசங்களோடு சேர்ந்து விளையாடிட்டு அப்படியே வருவாரு. ம். படிப்புங்கிறது பெருசா ஆரம்பத்தில கொஞ்ச நாள் இந்த 5வது, 6வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அது அப்போல்லாம் விளையாட்டுலலாம் இது இருந்தது. அதுக்கு பிறகு காலேஜுக்கு வரும்போது அப்படியே டோட்டலா மாறுது. ம். அப்படியே சினிமா பைத்தியமா மாறுது. ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து வெவ்வேறு அரட்டை அடிக்கிறது, ம். அடிக்கிறதுன்னு ம். போயிருது. அப்படியே வாழ்க்கைன்னு வரும்போது சினிமாவுக்குள்ள வர்றீங்க. சினிமாவுக்குள்ள வந்து ஒரு குதிரைக்கு லகாம் போட்ட மாரி அப்படியே போயிட்டுருக்கீங்க. ம். ம். வேற பக்கத்துல பழகவோ, பக்கத்துல பேசவோ, நண்பர்கள் பெரிய அளவுக்கு நண்பர்கள் நண்பர்கள் இல்ல. 4 பேர் தான். அவங்க தான் இருக்காங்க. ம். அந்த 4 பேரும் இந்த சஞ்சய் இவங்கலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ம். ம். ஸ்ரீநாத் இவங்கலாம் ம். சினிமால அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல. ம். சினிமால வரும்போது அவங்க அப்படின்னா, அதே மாரி அப்படி தான் இருக்காங்க. ம். அவங்க 4 பேர் தான். ம். அதுல வந்து உங்களுக்கு சாதாரண ஆட்களோடு பழகுன இது இருக்கணும். ம். ஆட்டோ டிரைவரோ, அவங்க அதாவது நீங்க தேவையில்ல சார். நீங்க போய் பழகணும், பேசணும். அட்லீஸ்ட் ரஜினி சார் வந்து ஒரு யாராவது நீங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒரு முகம் வச்சிருப்பாங்க. வீட்ல இருக்கும்போது ஒரு முகம் வச்சிருப்பாங்க. வெளிய வரும்போது ஒரு முகம். ம். ஏன்னா, ம். வீட்ல வந்து மனைவிக்குன்னு சில அதிகாரங்கள் இது குடுக்கணும்னு சொல்லி, ரஜினி சார நீங்க வீட்ல மீட் பண்ண போறீங்கன்னா, ம். "அ ஓ நல்லா இருக்கீங்களா?" சொல்லுங்க. உட்காருங்க. காஃபி காஃபி எடுங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. முடிஞ்சது அவ்வளோதான். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுருவாரு. ம். என்னன்னா, நீங்க யார் போனாலும் எந்திரிச்சு நின்னு தான் வரவேற்பார். ஓ! இன்னைக்கு வரைக்கும். ம். அதேமாரி விஐபியா இருக்காங்க, இதா இருக்காங்கன்னா, கார் வரைக்கும் போயிட்டு அனுப்பி வச்சுருவாரு. ம். கார் வரைக்கும் போய் அனுப்பி வச்சுருவாரு. ம். ம். அதே ரஞ்சினி சார நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க. அவர கல்யாண மண்டபத்தில மீட் பண்ணீங்கன்னா, டோட்டலா மாறிருவாரு. ஓ! எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிட்டா ஜாலியா கமெண்ட் அடிச்சு, க அ ஜோக் அடிச்சு வந்து வாங்க அப்படி மேல போய் உட்கார வச்சு, என்ன சாப்பிடலாம்? இன்னைக்கு இது சாப்பிடலாமா? அது சாப்பிடலாமா? அப்படி இப்படின்னு டக்குனு வந்து சாப்பிட வச்சு இது பண்ணி, ம். பயங்கர கலகலப்பா இருப்பார். ம். ம். வீட்ல அவர் மனைவிக்கு தனியா மரியாதை. ம். மனைவி முன்னாடி அவ்வளோதான். ம். அவங்க குடுக்குற காஃபி குடிச்சிட்டு அப்படியே ம். அது வந்து நீங்க வந்து மதுரை ராஜ்யமா, காஞ்சிபுரம் இந்த ராஜ்யமான்னு கிடையாது. ம். அங்கே மனைவிக்கான மரியாதை. ம். ம். மனைவி அவங்க சொல்றத காஃபி குடிச்சிட்டு பெரிய ஒரு உச்சத்துல இருந்தாலும் ஆமா, வரக்கூடியவர்கள் எல்லாம் ஆமா. இல்ல இன்னைக்கும் அப்படிதான். இவரே எஸ்எஸ்ஸே சொல்லியிருக்காரு. ம். ம். நான் ஒரு சூப்பர் ஸ்டார் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து என்னன்னா, நானே போகும்போது கார்ல வந்து கதவு திறந்து விட்டு அது அவசியமே இல்ல. ம். "வாங்க சார், எப்படி சார் இருக்கீங்க?" அப்படின்னு பண்ணுவாரு. அதேமாதிரி கிளம்பி போகும்போது கதவு விட்டு அனுப்பி விடுவாரு. அந்த அளவுக்கு அந்த தன்மைகள் ம். இருக்கு. அந்த தன்மைகள் மட்டும் தான் இவர் கத்துக்கல ரஜினி சார்ட்டருந்து. ம். ம். எளிமை, அந்த பண்பு கத்துக்கல இன்னும். ம். ம். மற்றவர்களை மதிக்கணும், எளிமையா இருக்கணும், ம். மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அந்த பண்பு கத்துக்கல தான் விஜய். அதுதான் அது. ம். அதெல்லாம் மற்றதெல்லாம் கத்துக்கிட்டாரு. ம். ம். புகழ் கண்ண மறைக்குதா? ஆமா. எப்படி அவரு? புகழ புகழ இவங்களா உருவாக்குன புகழ் தானே சார். அ. அதாவது நீங்களா உருவாக்குற பலூன் ஊத ஊத பெருசா போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அது வெடிச்சிரும். ம். இல்ல ஆனா வந்து அவ்ளோ லாபம் வந்ததுனால தானே இவர வந்து பெரிய அளவுல கொண்டு போயிருக்கு அது. இல்ல அந்த லாபங்கள் நீங்க அதாவது ஒரு சில படங்கள் இவரே இது பண்ணுவார். ம். லாபங்கள் எப்படி வருதுன்னா, உங்களுக்கு சில படங்கள் இப்போ புலி எடுத்தார் பாருங்க. அப்போ சொன்னார் இல்லையா, அந்த புலி வந்து அவருடைய சிட்டி செல்வகுமாரா? ஆமா. அவர வச்சு தான் அவருடைய பிஆர்ஓ அவர். ம். அவர வச்சு எடுத்தாங்க. அவர் செலவு பண்றப்ப. ஆனா செலவு இவர் தானே பண்ணாரு. ஓகே. இவருக்கான சம்பளம் கிடையாது. ஓகே. சொந்த படம் எடுக்கும்போது இவருக்கான சம்பளம் கிடையாது. ம். ம். இவருக்கான சம்பளம் இல்லன்னா, அதாவது இந்த படத்துடைய காஸ்ட் வந்து 300 கோடி அப்படின்பாங்க. ம். 200 கோடி அவருக்கு சம்பளம். ம். இவருடைய சொந்த படம் அது. 200 கோடி சம்பளம். 100 கோடி ரூபாய் மற்ற காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் அது இதுன்னு செலவு 100 கோடி. ம். 100 கோடி தான் செலவாயிருக்கு. ம். இவருடைய சம்பளத்தோடது 300 கோடி. ம். ம். இப்போ நீங்க நிர்மாணிக்கிறது தானே. இந்த சரி. படத்துக்கு அவருக்கு 200 கோடி ரூபா குடுத்தாரு அவரு. ஓ! சரி. இல்ல இப்ப இப்ப சொந்த இப்ப படம் நான் உங்ககிட்ட இது பண்றேன். நீங்க வந்து வர்றீங்க, தயாரிக்கிறீங்க. ஓகே. தயாரிக்க வர்றீங்க. ஓகே. நீங்க வந்து தயாரிங்க. இவ்வளோ படம் போட்டுருங்க. நீங்க தயாரிக்கிற மாரி தயாரிங்க. எனக்கான சம்பளம் இது. ம். ஓகே. உங்களுக்கான ஒரு பெர்சன்டேஜ் வந்துரும் தனியா.
நடிகர்கள் வந்து சம்பளத்தை கூட்டுறதுக்கு வேண்டிய இந்த மாதிரியான இப்படி வேலைகள் பண்றது. பண்றாங்களா? சம்பளம் ஏற்றுறதுக்குன்னு பண்ணுற பில்டப் இது. ஆ. இவர் பண்ண பில்டப் அது. சம்பளம் ஏற்றுனதுக்கெல்லாம் பண்ண பில்டப். இப்போ நீங்கள் வந்து புலி சமயத்தில் என்ன சொல்லியிருப்பாரு, 15 கோடி ரூபா சம்பளம்னு சொல்லியிருக்காருல்ல. ஓ 15 கோடி தான் ஆமாம், அந்த நேரம். புலி. ம் அப்போ அதுக்குள்ளே ஒரு 10 வருஷம் ஆயிருக்குமா? ம் 15 வாங்கின இவரை எப்படி 200 கோடின்னு வந்தது? ம் ம் யாரா வந்து தயாரிப்பாளர்னா அவனுக்கு ஒன்று அப்படி கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் யார் இருக்காங்க சொல்லுங்கள். ம் ம். அப்படி பில்டப் இல்ல பண்ணி உண்மையிலேயே அவ்வளோ இப்படி சம்பளம் பில்டப் பண்ணி கொடுக்குறாங்களா? அப்படி சம்பளம் கொடுத்து எடுத்த மெர்சல் தானே. ம் அவர் இன்னைக்கு வரைக்கும் கடன்காரனாக தான் இருக்காரு. ம் ம். அந்த படம் எடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் கடன்காரனாக இருக்காரு. ஓ சரி. இவருக்கு பணம் 200 கோடி 100 150 கோடி பணம் கொடுத்தவர், சம்பளம் கொடுத்து அப்புறம் படத்தை அவ்வளோ செலவு பண்ணி எடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் கடன்காரனாக தான் இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் சொந்த படமே எடுக்கலை. ராமநாராயண் வந்து 100 படம் இதை எடுத்துட்டார். அவருடைய பையன் இவரை வச்சு எடுத்து இன்றைக்கும் வந்து கடன்காரனாக இருக்கார். ராமநாராயணனுடைய படம் வந்து பெரும்பாலும் அவர் 10,000 ரூபா 25,000 ரூபாயெல்லாம் படம் எடுத்தது உண்டு. அவர் ஓ 1,00,000 ரூபாய்க்குள்ளே படம் எடுத்துருவார். ம் ஒரு ஒரு அதாவது 50,000 ரூபா வச்சுங்க அதுலேயும் படம் எடுத்துருவோம். அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர். ம். அவர் வந்து குறைஞ்ச செலவில். குறைஞ்ச செலவு. யானை வந்து லவ் லெட்டர் கொடுக்கும், நாய் வந்து வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் கால் ஷீட் இதே தேவையில்லை. அதுக்கு வந்து கால் ஷீட் வந்து அதுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இருக்காங்க. கால் ஷீட் ஈஸியாக இதாகிடும். அது அதுக்கெல்லாம் செலவு கிடையாது. அதுக்கான சம்பளமும் கம்மி. ஆனால் இவர் வந்து தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி காட்டினா தான் ரஜினிக்கு போட்டியாக தன்னை உருவாக்குனார். இதை வந்து ரகசியமாக உருவாகுது, ரஜினிக்கு போட்டியாக கொண்டு வர்றாங்க. இவரும் அதுக்கு இது பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டாருங்கிறது நான் சொன்னேன்ல. ஆமாம். அது யார் சூப்பர் ஸ்டார்? அவர் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார்னு அவருக்கு வாங்கலை, செலவு பண்ணல. அவருடைய முதல் படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் தர்றாங்க. அதாவது பைரவி படத்தில். அப்போ தான் ஹீரோவாக நடிக்கிற அந்த படத்தில். ஓ ஹீரோவாக நடிக்கிற அந்த படத்திலே வில்லனாக நடிக்கும் போது வந்து அதாவது சார் வில்லனாக நடித்த ஒருத்தனுக்கே வந்து இவ்வளோ விசில் அடித்து பாராட்டி இது பண்ணுறது யாருமே கிடையாது. அவர் தான் அந்த ட்ரெண்டை உருவாக்குறாரு. அப்புறம் வந்து வில்லனாக நடிச்சுட்டு இப்போ ஹீரோவாக அவர் நடிக்கும்போது பைரவியில் முதல் முறையாக வந்து போஸ்டரில் கலைப்புலி எஸ் தானு சார் தான் போடுறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஒரு சார் எதுக்கு சார் இதெல்லாம் போட்டிருக்கீங்க? இது பண்ணுறாரு, மறுக்கிறாரு. சார் வேண்டாம் சார், இவ்வளோ பெரிய நீங்கள் இதை மலையை தலையில் தூக்கி வச்ச மாதிரி வேண்டாம் வேண்டாம், அது தாங்குமா எனக்கு? சார் உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியல சார் அப்படின்றார். இருக்கட்டும் சார். அவருடைய ஹீரோவாக நடித்த முதல் படத்தில் சூப்பர் ஸ்டார் பண்ணுறாங்க. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து 40 வருஷமாக தக்க வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் காசு கொடுத்து வாங்கியே சூப்பர் ஸ்டார் படத்தை தக்க வைக்க முடியல. தொடர்ச்சியாக 3 படம் ஃபெயிலியரு ஆச்சு இல்லை. உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அந்த தக்க வச்சுக்கிறார். அன்றைக்கே அவருக்கு வந்து ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து 100 கோடி ரூபா கலெக்ஷன் இது அவர் வாங்கிட்டார் சம்பளம். அவர் வெளியே தெரியாதது. எப்படின்னா அவருக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க சார். அதாவது மன்னன் படத்தில் தான் அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம். அது 16 வயதினில் 250 ரூபா சம்பளம். 200 ரூபா தான் கொடுத்தாரு. இன்னும் 50 ரூபா பாரதி சார் தரல முதல். ஆமாம், 250 ரூபா சம்பளம். 500 ரூபா சாரி 2,500 ரூபா சம்பளம். 2,500 ரூபாய்ங்கிறதே பெரிய சம்பளம் தானே. இல்லை அன்றைக்கி இவர் தானே ஃபுல்லாக வந்திருப்பார். அதில் வந்து பேசுனது 5,000 ரூபா பேசி இது. அப்புறம் வந்து போனா ஒரு கேள்விக்குள்ள இவருக்கு 5,000 ரூபா சம்பளம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே லட்சங்களில் வருது. அடுத்த வாரிசில் 7 லட்ச ரூபா சம்பளம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முரட்டு காலை வரும்போது 14 லட்ச ரூபா சம்பளம். ஏறி டக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணல்ல 1 கோடி ரூபான்னு வருது. அப்படியே ஏறிட்டு போகுது. இவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கும்போது ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருவாங்க. ஃபாரின் எஃப்எம்எஸ்க்கான ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க. அந்த எஃப்எம்எஸ் ஏரியா வந்து சில நேரங்களில் 15 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகும், 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆச்சுன்னா அதுவும் ஒரு சம்பளம். ஓ நீங்கள் சம்பளம் அது போக ஒரு ஏரியா. அதேமாதிரி விஜய்க்கும் ஒரு ஏரியா கேட்பாங்க. சிட்டிக்கான ஏரியா மட்டும் வாங்குவாங்க. இந்த சென்னை சிட்டிக்காக விநியோகஸ்த உரிமை. அப்போ தான் நீங்கள் படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் 8 இதில் வந்து சூப்பராக ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு போஸ்டர்லாம் நீங்கள் அடிக்க முடியும். ஓ சரி சரி சரி. ஏன்னா அப்படி போஸ்டர் அடித்தா தான் உங்களை அடுத்தவங்க வேற ஒருத்தன் பெட்டியோடு உங்களை தேடி வருவான். பல பேர் தேடி வருவாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டி இவங்களே வாங்கி இவங்களே போஸ்டர் அடித்து இவங்களே தேட்டருக்கு வாடகை கொடுத்தெல்லாம் 50 நாள் 100 நாள்னு ஓட்டுவாங்க. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்காக அவர் சூப்பர் ஸ்டார் கேட்காமலே சூப்பர் ஸ்டார் கிடைச்சது அவருக்கு. இவர் காசு செலவு பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆனார். அவன் இன்னும் 40 வருஷத்தில் இன்னும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வச்சுட்டு இருக்காரு. இவரால் தக்க வைக்க முடியல. காசு கொடுத்து வாங்கினதுனால அது முடியலை. அதே மாதிரி அவருக்கு பில்டப். அதே மாதிரி நீங்கள் ரஜினி சார் மாதிரி ஒரு இது பண்ணுறாரு, ஆக்ஷன் பிளாக்லாம் வச்சுருப்பார்.
ஆக்ஷன் போல கதை இது மாதிரி. இந்த கதையை செலக்ட் பண்ணுறதில் ரஜி சாருக்கு வேறு மாதிரி இருக்கும். ரஜி சார் வந்து ஒரு கதை செலக்ட் பண்ணுறாருன்னா அதில் இன்வால்வ் ஆகும். இந்த கதைக்குன்னு அந்த கதைக்கான இன்வால்வ் ஆகிட்டு பிடிச்சி போச்சுன்னா அந்த கதையில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு என்னென்னங்கிறது அப்படியே சொல்லுவார் கடைன்னு. அதை கேட்டு மைண்டில் வாங்கிட்டு இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். சாங் எடுக்கும்போது ஒரு பாடல் உருவாக்கும் போது உட்காருவார். இல்லை இந்த பல்லவி இது நல்லா இருக்கு, இதை கொஞ்சம் மாற்றிக்கலாமே. உட்காந்து தன்னை வந்து ஒரு செதுக்கிறது தானே சார். உங்கள் ரசிகன் கேட்கும்போது எல்லாம் பிடிக்கணும் அவனுக்கு. இதெல்லாம் பண்ணுவார் அவர். ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணதா கிடையாது. அவங்க அப்பா தான் பண்ணுவார் உட்காந்து. எல்லாமே அவர் பண்ணுவார். ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் உருவாகணும்னா அதுக்கான இது பண்ணணும். நீங்கள் உழைப்பு போடணும். அதுக்கான உழைப்பு பெருசாக போட்ட மாதிரி தெரியல இது வரைக்கும் எனக்கு. அதான் தொடர்ந்து அவரை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அவருடைய மனைவியை பற்றி இப்படி பேசுகிறதுக்கு அதுதான் நமக்கு இல்லை. அவர் பேச மாட்டார். அது ஒரு டிஸ்டர்பாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் சார். அதுக்கு இவங்க டிஸ்டர்பாக இருக்காங்க. அவங்க டிஸ்டர்பாக இருந்தால் அதுக்கு ஒரு எதிராக கருத்து சொன்னதால அப்பாவை வீட்டை விட்டு துரத்தினார். அந்த நடிகையெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க அப்பாவை துரத்திட்டார். இப்போ இவங்களும் வந்து குறுக்கே இருக்காங்க. அதனால் வந்து முதல்ல மூட்டை கட்டிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு அடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஐடியாவில் இருக்கார். இதெல்லாம் சினிமாவில் சகஜம். யாரோ ஒருத்தன் அன்றைக்கி பேசும்போது அவருடைய ரசிகன் தான் யாரோ பேசிட்டு, இவர் என்ன புதுசாக பண்ணிக்கிட்டார், எத்தனை பொண்டாட்டி கட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படின்றாங்க. கலைஞர் 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டார், கொலைஞர் பல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் உண்டு. அவர் வேணும்னு பண்ணிக்கலையே. முதல் குழந்தை இப்போ பிறக்கும்போது அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. 2வது குழந்தை 2வது மனைவி கல்யாணம். 3வது இப்படி தான். அவர் எல்லாமே முறைப்படி சட்டப்பூர்வமாக உலக தெரிஞ்ச மாதிரியே தான் பண்ணிட்டார். உங்களை மாதிரி வந்து ரகசியமாக எதுவும் பண்ணலையே. ரகசியமாக யாரையும் ஒரு பொண்ணை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போய் ஃபுட்டில் கூட்டிட்டு வரலையே நடிகை. அதாவது நீங்கள் வந்து ஒரு அதாவது சிங்கிள் இதான் சிங்கிளாக இருந்தால் நீங்கள் எந்த நடிகை கூட போகலாம், கிசு பாடலாம், அது வரலாம் உண்டு. ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலாம் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பெண்ணை வந்து நீங்கள் தனியாக மனைவியை கூட்டிகிட்டு போக, நீங்கள் தனியாக அவளை கூட்டிட்டு போகிறதுனால என்ன இருக்குது? கூட்டிட்டு போகிறது சரியா? நீங்கள் ஒரு சரியான ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த நடிகன் இது பண்ணாலும் காணாமல் போவாங்க சார். நீங்கள் உதாரணங்கள் கூட சொல்கிறேன். பிரபு சார் குஷ்புவை கல்யாணம் பண்ணார், தெரியுமில்ல? கல்யாணம் நடந்துடுச்சு. தினத்தந்திலே போட்டிருந்தாங்க நீங்கள் அன்றைக்கி. சரி நம்ம கலா மாஸ்டர் இருக்காங்களா, அவங்க தான் கலா அங்கிள், அவங்க தான் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வீட்டில் தான் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து அப்போது அதுக்கு முன்னே வந்து பிரபு சாருடைய சம்பளம் வந்து 75 லட்ச ரூபா. கல்யாணம் நடந்து இப்படி மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணாருங்கிறனால டக்குன்னு மார்க்கெட் அப்படியே இருந்தது. மார்க்கெட் அப்படியே இருந்தது. அதுக்கு பிறகு தான் தெலுங்கு பக்கம் போனார் அவர். தமிழில் வந்து அதுக்கு பிறகு ஹீரோவாக நடிக்கிறது அப்படியே ரேராக குறைஞ்சி போச்சு. சம்பளமும் குறைஞ்சி போச்சு. இதுதான் உண்டு. ஒரு ஹீரோவை வந்து கடவுளாக நினைப்பாங்க தமிழ்நாட்டு ஜனங்க. அவன் வந்து பெண்கள் விஷயத்தில் பொண்டாட்டி இருக்க இன்னொரு கூட அலைஞ்சானா அவனை தூக்கி போட்டுருவாங்க. சரத்குமார் வந்து இதில் தேர்தலில் போட்டிட்டார். ராதிகா கூட வந்தாங்க, இது பண்ணாங்க. அது சொந்த பொண்டாட்டியை நீ வச்சு காப்பாற்றல, நீ என்ன தேர்தலில் நிற்கிறேன்னு தோக்கடிச்சாங்க இல்லையா? இதுதான் சினிமா வந்து தமிழ்நாட்டை ரசிகர்கள் ஹீரோவை கடவுளாக நினைப்பாங்க, மதிப்பாங்க. அவன் பெண்கள் விஷயத்தில் இது பண்ணானா அவனை சைலண்டாக தூக்கி வீசிடுவாங்க. இதுதான். தொடர்ந்து பேசுவோம் சார். பல்வேறு விஷயங்கள் திரைப்படத்துறையில் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி.